அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் லெஃப்டினன்ட் கர்னல் நாகராஜன். நாள் 5/8/2025. இந்த பதிவு ஓப் யூனிட்டி குறித்த ஒரு முக்கியமான பதிவு. தமிழகத்தில் உள்ள அனைத்து முன்னாள் படைவீரர்களும் சிறு சிறு சங்கங்களாக அல்லது பெரிய அளவில் இயக்கத்தை எடுத்து சென்று பல்வேறு மனுக்களை தமிழக அரசிடம் கொடுத்து வந்தது கடந்த 15 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 3-4 ஆண்டுகளாக இது மிகவும் வெகுவாக பிரபலமடைந்து வந்திருக்கிறது. இருப்பினும் ஆட்சியாளர்கள் யாரும் உரிய அந்த மனுக்களின் மீது நடவடிக்கை எடுக்காதது அனைவரும் அறிந்தது. இப்பொழுது படைவீரர்களிடையே ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. சங்கங்களின் சங்கமாக அனைவரும் ஒன்றிணைந்து நாம் செயல்பட வேண்டும் என்பதும், அங்கே கூட்டு தலைமையாக தனிமனித தலைமையின்றி நமது போராட்டத்தை, நமது மனு கொடுக்கும் இந்த நிகழ்வை இனி நடத்த வேண்டும் என்று ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டு, அதன்படி குடியாத்தமும் சரி, மதுரையும் சரி, மற்றும் எங்கெங்கெல்லாம் படைவீரருக்கு ஒரு பிரச்சனையோ அதை நாம் அமைதியான முறையில் உரிய இராணுவ வீரர்களுக்கான ஒழுக்கத்துடன் நடத்தி கொண்டு வருகின்றோம். இதன் அடுத்த கட்ட நகர்வாக பலமுறை கோரிக்கைகள் வைத்த நமது படைவீரர்களும் 10 கோரிக்கைகளும் அது சட்டமன்ற தேர்தலின் சமயத்தில் அனைத்து முதலமைச்சர் வேட்பாளர்களுக்கும் அனுப்பியிருந்தோம். மீண்டும் அதை தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள் இந்த கோரிக்கைகளை வழங்கி கொண்டே இருந்தார்கள். இன்றும் வரை ஒன்றும் பெரிதாக எதுவும் நடக்கவில்லை என்பது உண்மை காணக்கூடும். இந்நிலையில் நாம் ஒற்றுமையை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. எனவே பல்வேறு சங்கங்களின் சங்கமங்களை நாம் இது குறித்து அலசி ஆராய்ந்து ஒரு ஏகமனதான முடிவாக, அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாக, நமது படைவீரர்களும் 10 கோரிக்கைகளும் ஏற்றுக்கொண்ட அனைத்து நம்ம முன்னாள் படைவீரர்களும் ஏற்றுக்கொண்டபடியால் அந்த 10 கோரிக்கைகள் இன்றியமையாத அனைவரின் தரப்பான கோரிக்கையாக அதை நாம் தமிழக முதல்வரிடம் வழங்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வு எதற்காக என்றால், தமிழக முதல்வர் தற்போது நடைபெற்றிருக்கும் மாண்புமிகு திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இந்த த.வே.க. அரசில் படைவீரர்களை தினமொரு பொழுதும் அழைத்து அங்கே கௌரவிப்பதும் 3 சென்ட் நிலம் வழங்குவதும் ஒரு நடைமுறையாக இருந்து வருகிறது. பல்வேறு மாற்றங்களை நாம் தினமும் அறிந்து வருகின்றோம். இந்நிலையில் நமது பல காலங்களாக கிடப்பில் போடப்பட்ட நமது கோரிக்கைகள், அந்த கோரிக்கைகள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு வரும். அவை ஏற்கனவே சுழற்சியில் இருக்கிறது. பல சங்கங்கள் அதை மெருகேற்றி இருக்கிறது. ஆக அந்த 10 கோரிக்கைகளை நாம் முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதுவும் நமது தமிழக முன்னாள் படைவீரர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு டாக்டர் டி. சரத்குமார் அவர்களின் வாயிலாக, அவர்கள் மூலமாக நம்மை அவர் எடுத்து சென்று முதலமைச்சரிடம் நிறுத்தி நமது கோரிக்கைகளை பற்றி எடுத்து கூறி, நமக்கு கோரிக்கைகளினுடைய சிறப்பம்சமாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். அந்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் இப்பொழுது தமிழக படைவீரர்களாகிய நாம் அனைவரும் சங்கத்தின் சங்கமாக ஏகமனதாக ஒன்றிணைந்து நாம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் சென்று முதல்வர் அவர்களை உரிய முறையில் அமைதியான போராட்டம் எதுவும் இல்லாமல் ஆதரவு தெரிவித்து, அந்த ஆதரவின் வழியாக நமது படைவீரர் 10 கோரிக்கையை அவரிடம் வழங்க இருக்கின்றோம்.
இந்த நிகழ்வுக்கு சத்தியாகிரகத்தை கையில் எடுத்த காந்தி ஜெயந்தி, காந்தி பிறந்த நாளான காந்தி ஜெயந்தி 2 அக்டோபரை நாம் தேர்வு செய்து இருந்தோம். இது குறித்து பல்வேறு தலைவர்களிடம் பேசப்பட்டது. 2 அக்டோபர் ஒரு விடுமுறை நாள், 3 மற்றும் 4 சனி மற்றும் ஞாயிறு என்பதால் 5 அக்டோபருக்கு இந்த நிகழ்வை நாம் நடத்துவோம் என்று தீர்மானிக்கப்பட்டு, இதை இப்பொழுது ஒவ்வொரு படை வீரரும் அவர்கள் அறியும் வண்ணம் எடுத்து செல்ல வேண்டும். 5/8/2026 இன்றிலிருந்து கரெக்டாக 2 மாதங்கள் டைம் இருக்கிறது. அதாவது 5/10/2026 அன்று திங்கட்கிழமை அன்று நாம் இந்த மனு வழங்கும் விஷயத்தை சென்னையில் நிகழ்த்துவோம். அதில் 2 இருக்கிறது. முன்னாள் படைவீரர்களுக்கான ஒருங்கிணைந்த வளாகம், அங்கே இசிஹெச்எஸ், சிஎஸ்டி கேண்டீன், ஜில்லா சைனிக் போர்டு இருக்க வேண்டும் என்று மத்திய அரசினுடைய ஆணை பல முன்னாள் படைவீரர் அலுவலகங்களில் நிறைவேற்றப்படாமலும் வேறு மேல் நடவடிக்கை எடுப்பில்லாமல் இருப்பதை கருத்தில் கொண்டு அதற்கு உரிய நடவடிக்கை ஏற்க வேண்டியும், மேலும் சிஎஸ்டி கேண்டீன் மற்றும் இசிஹெச்சினுடைய சேவைகளை இன்னும் மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நாம் அனைவரும் 5/10/2026 அன்று ஐலண்ட் கிரவுண்டில் உள்ள தென் பிராந்திய இராணுவ தலைமையகத்தில் ஒன்று கூடி அங்கே நமது ஜிஓசி அவர்களை சந்தித்து அமைதியான முறையில் கோரிக்கையாக இந்த மனுவை முதலில் ஜிஓசியிடம் வழங்குவோம். அதில் சிஎஸ்டி, இசிஹெச்எஸ் மற்றும் ஒருங்கிணைந்த படைவீரர் நல வளாகம், இந்த 3 கோரிக்கைகள் தான் இப்போது இருக்கிறது. இன்னும் ஏதாவது சங்கங்கள் கோரிக்கைகள் வைத்திருந்தால் அதையும் நாம் இணைத்து கொள்ளலாம். அது ஒரு 10 மணிக்கு 5/10/2026 ஒரு 10 மணிக்கிலிருந்து 11 மணிக்குள் அந்த மனு வழங்கப்படும். அந்த மனுவை வழங்கிய பின் நமது முன்னாள் படைவீரர்கள் வெகுவான அளவில் வர வேண்டும். அந்த மனுவை வழங்கிய பின் நாம் அங்கிருந்து ஏறக்குறைய 1 கிலோமீட்டரே இருக்கும் அந்த தூரத்தை நாம் அமைதியாக ஒரு பேரணியாக தமிழக மக்களுக்கு மூளை முடுக்கெல்லாம் இருக்கும் படைவீரர்கள் ஒற்றுமையாக வந்து ஒரே முன்னாள் படைவீரர் என்ற உணர்வை, ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் நாம் அங்கிருந்து அவரவர் சங்கத்தினுடைய சங்க கொடிகளையும் படைவீரர் கொடிகளையும் எடுத்துக்கொண்டு அவரவர் சங்கத் தலைவர்கள் அவரவர்கள் அழைத்து வரும் முன்னாள் படைவீரர்கள், விதவையர்கள் இவர்களை எடுத்துக்கொண்டு நாம் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் தலைமைச் செயலகம் சென்று அங்கே தலைமைச் செயலகத்தில் நமது அன்பும் பாசமிகு அமைச்சர் சரத்குமார், மாண்புமிகு சரத்குமார் சார் அவர்களிடம் மனு எடுத்துக்கொண்டு அவர் நம்மை அழைத்து கொண்டு முதலமைச்சரை அணுகி நேரில் முதலமைச்சரிடம் நாம் நம் சங்க பிரதிநிதிகள் அனைவரும் இணைந்து வழங்க இருக்கின்றோம். அது நிகழ்வு 12, 1 மணி, 2 மணிக்குள்ளே முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் கோரிக்கையில் தலையாய கோரிக்கையாக கருணை அடிப்படையிலான பணி வழங்கிட நிலுவையில் இருக்கும் அனைத்து மனுதாரர்கள், அதாவது படைவீரர்கள், இறந்த படைவீரர்கள், ஊனமுற்ற படைவீரர்களின் விதவையர்கள், மனைவிமார்கள், குடும்பத்தார் இவர்களும் வர வேண்டும் என்றும் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும். அவர்களுக்கு தேவைப்படின் அனைத்து சங்கங்களுடன் ஆலோசித்து அவர்களுக்கு வந்து செல்வதற்கான போக்குவரத்து செலவையும் சிறப்பாக ஒரு மரியாதை நிமித்தமாக நாம் வழங்கலாம் என்பதை இங்கே கருத்தாக தெரிவித்து கொண்டு அவர்கள் மேலும் நம்மிடையே பல முன்னாள் படைவீரர்கள் இன்றைக்கி அந்த வண்டியில், அதாவது வாக்கிங் சேரில் நடக்கக்கூடிய
வலையில் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு குடியாத்தத்தில் நம்மளுடைய கூட்டத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தலைமை வைத்து போய் கொண்டிருந்தார். அவர் அந்த சேரில் தான் வண்டியில் வந்துட்டு இருந்தார். அந்த மாதிரி இருக்கும் முன்னாள் படை வீரர்கள், போரில் தனது அங்கங்களை இழந்த முன்னாள் படை வீரர்கள், இவர்களை நாம் முன்னெடுத்து கொண்டு செல்வோம். இதன் மூலம் நாம் நாட்டிற்கு என்ன சொல்லப் போகிறோம் என்றால், தமிழக அரசும் சரி, முன்னாள் படை வீரர்களும் சரி, இந்நாள் படை வீரர்களும் சரி, துணை இராணுவத்தினரும் சரி, அனைவரும் ஒன்றிணைந்து நமக்காக உயிரை நீத்த குடும்பங்களுக்கும் அடுத்தது அங்கங்களை நீத்த குடும்பங்களுக்கும் சிறப்பு மரியாதை செய்யும் வண்ணமாக அந்த பேரணி அமையும். அதனைத் தொடர்ந்து மற்ற படை வீரர்கள் அனைவரும் சுமார் 600-700 பேர் எதிர்பார்க்கிறோம். அதற்கு மேலும் வருவார்கள் என்று நம்பப்படுகிறது. இவர்கள் அனைவரும் நமக்கே உரித்தான ஒழுங்கான நேர்த்தியான கடமையுணர்வுடன் கண்ணியமான முறையில் அவரவர் உரிய ட்ரெஸ் அணிந்து, அதாவது ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட் பைஜாமா மாதிரி இருக்கும், அது கேப் போட்டுக்கணும், அவங்களுடைய மெடல்ஸை குத்திக்கணும், அப்புறம் ஷூ தேவையான முஃப்தி ட்ரெஸ்ஸில் இருந்தால் முஃப்தி ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு அணிந்து அங்கங்கே நாம் மிகவும் அழகாக மீடியாவின் முன்பும் நாட்டு மக்களின் முன்பும், மீடியாவால் தானே நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லப்படுகிறது, இந்த நல்ல செய்தியை கொண்டு சேர்த்து சமூகத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்ல இருக்கிறோம். கடந்த பல காலமாக முன்னாள் படை வீரர்கள் ஒற்றுமை என்ற விஷயம் காணல் நீராக இருந்து இன்று கைகூடி வந்து தமிழகத்திற்கு பறைசாற்றும் பொழுது, அங்கே தமிழக முதல்வரும் நமது அமைச்சரும் நம்மை வரவேற்று நமது கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலிக்க தயாராக உள்ளனர். அந்நிலையில் நமது கோரிக்கைகள் நிச்சயமாக பரிசீலித்து அதற்கான ஆணைகளும் உடனடியாக வரும். இந்த நடவடிக்கைகள் ஏற்கனவே அனைவரால் நம் முன்னாள் படைகள் அனைவரும் சென்று அமைச்சர் அவர்களை சந்தித்த வகையில் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதும் இங்கே தெரிய வருகிறது. அதாவது நம்மளுடைய அனைத்து கோரிக்கைகளையும் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. இது உரிய ஆணைகளுக்காகவும் உரிய பங்கீடு, நிதி ஒதுக்கீடு. நிதி என்பது எந்த விதமான கவர்மெண்ட் நிதியே தேவையில்லை. நமக்கு படைவீரர் நலநிதி, கொடிநாள் நிதி ஆகிய நல்ல நிதிகள் நம்முடைய நிதி நிலைமை மிகவும் சீராக இருக்கிறது. மற்றும் பல விஷயங்கள் அரசால் செய்யக்கூடிய மிகவும் நியாயமான கோரிக்கைகளாக இருப்பதை உணர்ந்துள்ளனர் இன்றைய ஆட்சியாளர்கள். இது கண்கூட தெரிகிறது. இதற்கு நான் மிகவும் நன்றியுடனும் மிகவும் கடமையுடனும் நமது தமிழக முதல்வர் அவர்களையும் நமது அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். என்னால் கண்கூடாக பார்க்கப்பட்ட விஷயங்கள் இவை. இந்த நிலையில் நாம் இந்த ஓப் யூனிட்டியின் அடிப்படையில் இங்கே எந்த தலைவர் இல்லாமல் அனைவரும் ஒன்றிணைந்து, சங்கங்களும் வாங்கள், சங்கத்தில் இல்லாதவர்களும் வாங்கள், அனைவரும் ஒன்றிணைந்து பல மாநிலங்கள் எவ்வாறு சக்ஸஸ்ஃபுல்லாக செய்திருக்கார்களோ அதை நாம் செய்து காட்டுவோம் என்பதை, இதன் குறித்து எப்படி செய்வது, எப்படி பல்வேறு இடத்திலிருந்து வருவது, அங்கே என்ன நடக்கும், இந்த விஷயங்கள்லாம் இனி அடுத்தடுத்து ஜூம் மீட்டிங்கிலும் காணொளியிலும் நாம் பகிர்ந்து கொண்டிருப்போம். அனைவரும் தவறாது ஜூம் மீட்டிங்கில் பங்கு பெற வேண்டும். இனி ஒரு புது ரத்தம் பாய்ச்சி ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற லால் பகதூர் சாஸ்திரியின் நாராவுக்கு இணங்க நமக்குள் ஒரு புது ரத்தம் வந்திருக்கிறது. அவை எடுத்தும் நடத்தி சென்று வெற்றி கண்டு இந்த தமிழகத்திற்கே மற்ற ஜாக்டர் ஜியோ அமைப்புகளைப் போல நாமும் ஒற்றுமையாக இருக்கிறோம். இப்பொழுது கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா விவசாயிகளும் மிகவும் ஒற்றுமையாக தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்து அதில் வெற்றியும் கண்டிருக்கிறனர். அதேபோல் நமது காலம் வந்துவிட்டது. நாம் படை வீரர்களாகிய நாம், முன்னாள் படை வீரர், இந்நாள் படை வீரர், நமது கோரிக்கைகளை நாம் நிச்சயமாக இந்த கனிவுடன் பார்க்கக்கூடிய, நமது கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலிக்கக்கூடிய அரசின் மூலம் நாம் பெற வேண்டும், பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கையுடன் நான் உங்கள் லெஃப்டினன்ட் கர்னல் நாகராஜன். மீண்டும் இந்த மாதிரியான பதிவுகள் தொடரும். அக்டோபர் 5, 2026 4 அக்டோபரிலேயே இப்பொழுதே ரிசர்வேஷன் செய்து கொள்ள வேண்டும் என்பதும்
சீனியர் சிட்டிசன்ஸ் இருந்தால் சீனியர் சிட்டிசனில் இப்போவே நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆகவே இடம் வந்து சென்னை ஏரியா ஹெட் குவார்ட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நாம் கூடுவோம். அங்கிருந்து ஜிஓசி அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திப்போம். அந்த சமயத்தில் புது ஜிஓசி இருப்பார். அவரை கண்டு நமதுடைய கோரிக்கைகளை மிகவும் அமைதியான முறையில் வைத்து அங்கிருந்து நாம் கோட்டையை நோக்கி செல்வோம் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி. இந்த காணொளியை ஒவ்வொரு முன்னாள் படை வீரர்களும் தமிழகத்தில் உள்ள மற்றும் தமிழகத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய முன்னாள் படை வீரர்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும், படை வீரர்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். ஏனெனில் இப்பொழுது காலம் மாறிவிட்டது. நமது உரிமைகளுக்கான குரல் பரிசீலிக்கக்கூடிய அரசும் ஒற்றுமையும் இருந்தால் வெல்ல முடியாதது எதுவும் இல்லை என்பதை இங்கே உறுதி கூறிக்கொள்கிறோம். எனவே நாம் இன்றிலிருந்து வீறு நடை போட்டு இந்த 5/10/2026 நடக்கக்கூடிய விஷயத்தை ஏகமனதாக நான் பெரிது நீ பெரிது என்று இல்லாமல் ஒவ்வொருவரும் கூட்டு தலைமையாக சங்கங்களின் சங்கமமாக வந்து நடத்தி தர வேண்டும் என்றும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் அனைவரும் பகிர்ந்து கொண்டு ஒற்றுமையுடன் மிகவும் சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.